அதனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த குணப்பாவங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சிறுமைப்படுத்துறத தவிர்த்துருங்க. இனிமேல் யாரும் இவங்க சின்னவங்க, இவங்களுக்கு ஒன்று அதெல்லாம் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும். மனிதனாக பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும். அதனால இவங்களுக்கு இருக்கிறது அவங்க இருக்காது, அவங்க அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நமக்கு இருக்கிறது அவங்களுக்கு இருக்காது, அவங்களுக்கு இருக்கிறது நமக்கு இருக்காது. அதை புரிஞ்சுக்கணும். நம்ம மனநிலையிலையும் குணப்பாவகத்திலையும் நடைமுறையிலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இல்லாமலாம் இருக்காது. அப்படி ஒரே மாதிரி இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. குணப்பாவங்கள், உடல் தோற்றங்கள், செயல்பாடுகள் ஒரே இதாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க நம்ம பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. அவங்க 1000 மைலுக்கு அந்த பக்கம் இருப்பாங்க. ஆமாம், பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. என்ன அப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நப்ப வச்சுக்க, நீ பெத்த புள்ள உன் குணப்புற உன் இதில் இருக்கா? இல்லை சாமி. 10 மாதம் கிட்டத்தட்ட 9.25 மாதம் வச்சுக்கேன். ஒவ்வொரு ரத்தத்தில் வளர்கிற குழந்தை. உணவே குழந்தைக்கு வந்து ரத்தத்தில் தான், உன்னுடைய ரத்தத்தில் இருந்தால் உணவு கொடுக்குறேன். அது உன் குணப்பாவத்தில் இருக்கா? அப்போ நம்ம பெத்த பிள்ளைய நம்ம குணப்பாவத்தில் இல்லைங்கிறப்போ நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் நம்ம குணப்பாவத்தில் இருப்பாங்கன்னு நம்ம எப்படி கணக்கு போட முடியும்? அப்போ அதை நான் குறைஞ்சபட்சமாக அப்படியாவது யோசிக்கணும் இல்லையா? அதெல்லாம் யோசித்து நம்ம வந்து அதை சரியாக எடுத்துக்கிறோம். நம்ம வந்து பொதுவாக உங்களை பொறுத்தவரை நீங்கள் யாருக்கிட்டையும் எந்த குறையும் பார்க்கக்கூடாது. நீங்கள் எல்லாம் பக்தர்கள். குறை இருக்கா இல்லையான்னு பார்க்குறது யார் தெரியுமா? இந்த பரதேசி மாத்திரம்தான். இந்த குழந்தைகிட்ட என்ன குறை இருக்குது, இந்த குழந்தைகிட்ட என்ன நிறைவு இருக்குது, அந்த குழந்தைகிட்ட என்ன குறை இருக்குது, மன ரீதியாக குறையா, உடல் ரீதியாக குறையா, இல்லை குணபாவத்தில் குறையா, இப்படி பிரித்து பார்க்கக்கூடியது யாருன்னா இவனுக்கு ஒருத்தனுக்கு தான். உங்களுக்கு இதெல்லாம் உங்களால் பார்க்க முடியுமா? குறை வேணா சொல்லிட்டு போயிடலாம். புரியுதா நான் சொல்கிறது? அது கூட அந்த குறை சொல்கிறத கூட நீ முழுசாக இவங்கள்ட்ட இந்த குறை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டா சொல்லுவ? தெரியாம தான் சொல்லுவ. நீ சொல்கிறதுக்கும் அவங்கள்கிட்ட அது சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். புரியுதா? அதனால என்ன சொல்கிறேன்னா, அவரவர் பிரச்சனைக்கு அவரவர் வருவோம். வந்த இடத்துல நம்ம வந்து ஒரே சர்க்குரு குடும்பமாக இருக்க கற்றுக்கோங்கன்னு சொல்கிறோம். நீ உங்கள் குடும்பமாக கூட இருக்க வேண்டாம், இங்கே சர்க்குரு குடும்பமாக இருங்க. அப்படி இருக்க கற்றுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் உங்களுக்கு நன்மையை தரும். புரிஞ்சதா நான் சொல்கிறது? அதை விட்டுட்டு நீங்கள் வாட்டுக்கு உங்கள் கோபத்தில் உங்களுக்கு இப்போ உங்கள் தெரு பக்கத்து தெருக்காரங்க, அடுத்த தெருக்காரங்க, பக்கத்து ஊருக்காரங்க இப்படி இருக்கலாம். அது அங்கே. ஆனால் என்னைய பொறுத்தவரை நாங்கள் என்ன சொல்லணும், இங்கே வந்து நீ ஒரு செயலாக்கத்துக்கு வந்து ஒரு நடைமுறைக்கு வந்துட்டீங்கன்னா